இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர். இணைந்து வழங்குவோர் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். அரை கிலோ ஆயில் ஈரல் குருமாவுக்கு போடுறேன்னா ஒரு 3 ஈரல். எஸ், பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு 4 பட்டை லவங்கம் ஏலக்காய், வெங்காயம் 1.5 கிலோ. இஞ்சி பூண்டு 200 கிராம், ரெண்டும் மிக்சிங். மிளகாத்தூள் 50 கிராம், மல்லித்தூள் 100 கிராம், மஞ்சத்தூள் 25 கிராம், தக்காளி அரை கிலோ, கொத்தமல்லி புதினா மேலவா, ஈரல் 3 ஈரல், அதாவது தண்ணி ஒரு 3 லிட்டர் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் வேகிறதுக்கு. அதுக்கப்புறமா தேங்காய்லாம் ஆட் பண்ணணும். கல் உப்பு 100 கிராம். இதோ ஒரு 1/2 ஹவரில் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. ஈரல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு தேங்காய், பெரிய தேங்காவாக போட்டு ஆட் பண்ணிடணும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு போடணும் அதில். ஆமாம், ஈரல் வெந்தோடனே உருளைக்கிழங்கு போட்டால் தான் அந்த உருளைக்கிழங்கு வந்து முழுசாக இருக்கும், நல்லா வெந்து. அப்படியே நம்ம உருளைக்கிழங்கு போடலைனாக்கா செமி கிரேவி மாதிரி வச்சோன்னா ஈரல் தொக்கு மாதிரி ஆகிடும். இல்லை உருளைக்கிழங்கு வேலை ஈரலில் வெந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் 1/4 மணி நேரம் ஆகும். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா வேகணும். இன்னும் கொஞ்சம் வெந்துச்சுனாக்கா நல்லா பூ மாதிரி ஆகிடும். இன்னொரு 10 நிமிஷத்தில் இறங்கிடும் அது. ஈரல் ரெடி ஆகிட்டு வந்து இப்போ தம்மில் விட ஒன்று தான், கொஞ்சம் நேரம் 1/2 ஹவர். ஈரல் கிரேவிக்கு மிளகு ஒரு 100 கிராம் பவுடர் பண்ணிக்கணும். ஈரல் குருமா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. அது லாஸ்ட்டாக ஃபைனலாக தேங்காயெல்லாம் கட்டினோன்னே மிளகு தூள், மிளகு வந்து தூளாக வாங்கக்கூடாது, மிளகு வாங்கி பவுடர் பண்ணிக்கணும். கரம் மசாலா ஒரு 35 கிராம், ஈரல் ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தில் ஒரு ஷிஃப்டிங் பண்ணுறோம்.